எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ எண்ணத்துக்கு ஒரு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தாட்ஸ் வந்து எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, ஒரு இன்டென்ஷன் எப்படி நம்ம லைஃப், எனர்ஜி இஸ் எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. ஸோ 80% நம்மளோட மைண்ட் தாட்ஸ் தான் நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ணுது. மீதி 20% நம்மளோட ஆக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ 80% எப்படி அஃபெக்ட் பண்ணுது, 20% நம்ம ஃபிசிக்கல் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தாட்ஸ் எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்றது ஒரு இது தெரிஞ்சுக்கலாம். இப்போ சின்ன வயசுல நம்ம குழந்தைங்களுக்குலாம் எப்படி சொல்லுவாங்க, ஏ பி சி இப்படி தான் நம்ம ஒரு பிளேஃபுல்லாக சொல்லித்தர மாதிரி ஒரு தாட் எப்படி நம்மளோட ஃபிசிக்கல் ஆகுதுன்றதை நம்ம சிம்பிளாக சொல்ல போகிறோம். ஸோ நீங்களும் கையை எப்படி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் தாட்ஸ், எமோஷன்ஸ் ஆர் த சீட், யுவர் வேர்ட்ஸ், ஆக்ஷன் ஆர் த ஃப்ரூட்ஸ். இதில் என்ன புரிஞ்சுது சார்? எப்படி நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து ஒரு ஆக்ஷனை எடுத்து அது ரிசல்ட்டாக கிடைக்கும். எஸ், வெரி குட். நினைச்சா அதை செய்ய முடியும், ஆனால் நம்ம செய்யணும். ஓகே, நான் சொல்கிறது இன்னும் என்ன விதைக்கிறோமோ அதான். எஸ். ஸோ நம்ம தாட்ஸ், எமோஷன்ஸ் ஆர் த சீட். இப்போ சீடு வந்து போடுறீங்கன்னா விதை போட்டால் என்ன வரணும்? ஒரு மாங்காய் விதை வச்சா மாங்காய் வரணும். அப்போ சீடு போட்டால் தானே நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இப்போ சார் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சீடு போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஆக்ஷன் வரணும்ல, தண்ணி ஊற்றணும்ல. அதுதான். இப்போ இதில் 80% எதை சொல்ல வரேன்னா தாட்ஸ் 80%, ஆக்ஷன்ஸ் 20%. அது பேரடாக்ஸ் தியரி இதுதான். இப்போ உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா 80% நம்ம கிரியேட் பண்ண அந்த பேட்டர்ன் தான். ஸோ 20% நம்ம என்ன பண்ணுறோம், 20% எஃபெக்ட் பண்ணுறோம். வி மிஸ் ஆல் த 80%. இதுலேருந்து நீங்கள் வாட் யூ ஃபீல், வாட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ். ஸோ எப்படி இருந்தது இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது, வாட் யூ ஃபீல்? ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே அது நல்லா கனெக்ட் ஆகும். எண்ணம் போல் வாழ்க்கை. எஸ், நல்லா கனெக்ட் ஆச்சு. வெரி குட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது அப்புறம் பண்ணும்போது அந்த இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். 10% டச் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஆரம்பிக்கிறப்ப நம்ம என்ன நினைச்சோம், சார் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் தானே முக்கியம். அது நம்ம என்ன பண்ணோம், ஆக்ஷனை விட தாட்ஸ் அண்ட் இன்டென்ஷன் இஸ் முக்கியம். நம்ம பாடியவே அது திருப்ப முடியும். ஸோ பாடி 20% தான், பட் மைண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல். எஸ், ஐ மீன் ரைட்? ஸோ வாட் யூ ஃபீல் உங்களோட இது? அதான் சார், ஃபஸ்ட்டு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் தூரம் இது பண்ண திரும்ப முடிஞ்சிச்சு, அடுத்து ரொம்ப தூரம் நம்மளால் செய்ய முடிஞ்சு. நம்ம திங்க் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே. எஸ், சரி. ஸோ வாட் மை பாயிண்ட் ஹியர் இஸ், ஸோ நம்ம சொல்லுவாங்களா இப்போ ஃபிசிக்கலாக ஹேண்டிகிராஃப்ட் இருக்காங்க, நீங்கள் எத்தனை பேர் பாருங்கள், தேர் பவர்ஃபுல் இன் மைண்ட். ஸோ எந்த ஒரு கிரியேட்டிவ் பீப்புள், எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கேட்டாலுமே அவங்களோட ஃபார்முலா வந்து 80% தான். ஸோ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ஃபினிஷ் த திங். இப்போ ஒரு ஒலிம்பிக்கில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எனக்கு என்னோட ஒரு ஒன் ஆஃப் த கிரேட் டீச்சர் ஷேர். ABC 3 டீம் இருக்காங்க. அந்த ஒலிம்பிக்கில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. A டீம் வந்து வெறும் விஷுவலைசேஷன் மட்டும்தான், நோ ப்ராக்டிஸ். B வந்து விஷுவலைசேஷன் ப்ளஸ் ப்ராக்டிஸ். C வந்து ஒன்லி ப்ராக்டிஸ். ஸோ இந்த 3 இதில் நம்ம யார் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? B டீம். அக்கார்டிங் டு தேர் கன்க்ளூஷன் A டீம் தான் ஜெயிச்சாங்க. ஆனால் இப்போ நம்ம மைண்ட் வந்து என்னது ஒத்துக்காது. நம்ம என்ன நினைப்போம், ஃபிசிக்கலாகவும் பண்ணணும், ஆக்ஷனும் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. பட் அங்கே பண்ணவங்க ஆக்சுவலாக ஒலிம்பிக்கில் வராங்கன்னா ஆல்ரெடி தே நோ இட். யார் வந்து அந்த டைமில் வந்து வெறும் விஷுவலைஸ் பண்ணவங்க தான் ஜெயிச்சாங்க. இது வந்து நான் இது வரைக்கும் எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே சே B. ஈவன் ஐ ஆல்சோ சே B. பட் ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட், பார்ட் A. ஸோ இதை வந்து நான் ஒரு கிளாஸில் ஷேர் பண்ணுறப்போ ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஒருத்தவங்க, அவங்க மட்டும் ஏன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், சும்மா அடிச்சு விட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், என்னோட ஈவெண்ட்டில் ஒரு டான்ஸ் அந்த ஃபைனல் இது நடப்பாங்கல்ல, அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒழுங்காக டான்ஸ் ஆள் அந்த பையன் அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் உட்காந்து விஷுவலைஸ் பண்ணப்பா அப்படின்ட்டு செஞ்சுட்டே இருந்தாலும் அந்த பார்த்து அந்த கரஸ்பாண்டன்ட் அவர் அந்த என்கிட்ட படித்தவங்க சொல்கிறாங்க, இன்னும் உனக்கு ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சண்டைக்கெலாம் போயிட்டாங்க. அவன் எப்படி உட்கார வச்சு விஷுவலைஸ் பண்ணால் அவன் எப்படி டான்ஸ் ஆடுவான், இல்லைன்னா அவன் விஷுவலைஸ் பண்ணிட்டு நல்லா ஆடுவான். இதே 2 நாளாக நடந்துச்சான். சரி, நான் வெயிட் பண்ணி அந்த ஃபைனல் டே வர்றப்ப அந்த ஆடின எல்லாத்த விடையும் அந்த விஷுவலைஸ் பண்ண பையன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க எனக்கு சார் உண்மையில் நடந்ததுதான், உண்மையில இது நடந்ததுன்னு சொல்லி எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க வித்தியாசமாக சொன்ன A வந்து அவங்க தான். பட் இன்னும் ஸ்டில் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் த, நான் வந்து இப்போ அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பீப்புளை பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் எல்லாம் Bல இருக்கிறவங்க Aக்கு வந்தாகும். ஸோ இதுக்கான புக்ஸ் ரெடி பண்ணி பாருங்க. வெரி நைஸ்.